வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தேர்ட் பார்ட். ஓகே, ஃபஸ்ட் 2 பார்ட் இருக்குது. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அக்ரி என்கிளிஸ். ஓகே, ENICES. ஓகே, ஸோ அதோட ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட்டா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கும்? ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்திருக்கு, பேரில் அக்ரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ரிசர்ச்சோ இல்லை ஏதாவது ஒன்று அந்த ரிலேட்டடாக தான் பண்ண போகிறாங்க, ரைட்டா? ஓகே, இதில் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, ரைட்? ஓகே, இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெலிமேட்ரிக். ஓகே, இது ஒரு இதோட டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, கிளை தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய ஒரு கிளை தான் இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், ரைட்டா? ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C 1 and 2. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இது பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிகல்ச்சரில் என்ன சொல்கிறது, ஸோ ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி எப்படி ஈல்டு ப்ராப்பராக கொடுக்கணும், கிளைமேட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, லாஸ்ட் மைல் ரீச் எப்படி விவசாயிகளுக்கு நம்ம அச்சீவ் பண்ணலாம் டெக்னாலஜியை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் இட் இன்வால்வ்ஸ் ரிசர்ச், டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஓகே ஆஃப் டெக்னாலஜிஸ். ஓகே, டெக்னாலஜி இந்த மாதிரி. ஓகே, கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ விவசாயிகளுக்கு அந்த டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே, கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்த்தணும், ரைட்? அதில் நோடல் ஏஜென்சி பார்த்துங்க யாருன்னு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். ஓகே, CDAC அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கொல்கத்தாவில் இருக்க நோடல் ஏஜென்சியாக இது இருக்க போகுது, ரைட்டா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ், அடுத்து என்ன அப்படின்னா ஓகே, விச் ரெஃபரன்ஸ் டு சக்ஷம். ஓகே, சக்ஷம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ்லி டெவலப்டு, ஓகே, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கவுண்டர் அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன? ட்ரோன். ஓகே, கிரிட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ஏதாவது த்ரெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வான்வெளியில். ஓகே, ஏர் மூலமாக வருது அப்படின்னா ஓகே, அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அது ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணி அழிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த அன்மேனடு ஏரியல் சிஸ்டம். ஓகே, அன்மேனடு ஏரியல் சிஸ்டம். ட்ரோன் கிடையாது, ட்ரோன் மாதிரி. ஸோ வானத்தில் பறந்து போய் அழிக்கிறது எல்லாமே அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் தான், ட்ரோன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? மிசைலும் அதுதான். ஓகேவா? ஸோ அப்போது இட் இஸ் டிசைன்டு டு டிடெக்ட் அண்ட் நியூட்ரலைஸ் ஹாஸ்டைல் ட்ரோன்ஸ் அண்ட் அன்மேனடு ஏரியல் சிஸ்டம். ஓகே, இன் ரியல் டைம். ஸோ ட்ரோன்ஸ் வந்தாலும் சரி, ஒரு மிசைல் வந்தாலும் சரி, அதை டிடெக்ட் பண்ணி துல்லியமாக அழிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதோட பேர் என்ன? சக்ஷம் பேர் ரொம்ப முக்கியம், ரைட்டா? யார் டெவலப் பண்ணுறா? இஸ்ரோவா, DRDOவா? இஸ்ரோ கிடையாது. ஓகேவா? இஸ்ரோ கிடையாது. ஓகே, அப்போ மூணாவது தப்பு. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி இனிஷியேட்டட் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சக்ஷம். ஓகே, அது என்னன்னு பார்த்துங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க தான் இது பண்ண போகிறாங்க. இது எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸு பெங்களூரு, கர்நாடகா. ஓகேவா? ஸோ பாரத் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரதம் இருக்கு இல்லையா? ஸோ பாரதம் அப்படின்னா நாடு. ஸோ அதை இந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரத் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, இது பர்டிகுலராக எதுக்காக? ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறதுக்காக. ஓகே, என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, இல்லை ஏதாவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள இது பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? ரைட், தெரிஞ்சு வச்சுங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சேலில் 40 கிடையாது, 58வது இடம் சிப்ரி ஆம் சேலில். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகே, இன் 2026 விச் ஆஃப் த ஃபாலோவிங் country had the second highest number ranked universities after United States. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார்? இந்தியா தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது யார் அப்படின்னா தி வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா USA, செகண்ட் நம்ம, ரைட்டா? ஓகே, ஆனால் ஓவராலில் டாப் ஃபஸ்ட்டில் யார், எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? யூகேல. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? யூகேல. செகண்ட் MIT செகண்ட் பிளேஸு. அதுக்கப்புறம்
பிரின்ஸ்டன் யூஎஸ்ஏ மூணாவது. அப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, செகண்ட் எம்ஐடி, தேர்டு பிரின்ஸ்டன். ரைட்டா? ஓகே, யூஎஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்ம, தேர்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூகே. ரைட்டா? எஸ், அடுத்தது போயிடலாம். அடுத்தது, வாட் இஸ் தி மேண்டட்டரி சஃபிக்ஸ் யூஸ்டு ஃபார் செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் இன் தி வேலிடேட்டட் யூபிஐ ஹேண்டில்ஸ்? யாருக்கு? இவங்களுக்கு, புரோக்கர்ஸ்க்கு. ஓகே, புரோக்கர்ஸ்க்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுக்கு தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அப்போ அது கிடையாது. டாட் பேங்க்கும் கிடையாது, அதை மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செபி அப்படிங்கிறது ஒன்றே கிடையாது. ஓகேங்களா? புரோக்கர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க, BRK. ரைட்டா? BRK. ஓகே, இது வந்து 1000 டைம் பார்த்தாச்சு. ஸோ இது மறுபடியும் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அதனால் வந்து அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, வாட் வாஸ் த தீம் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயை என்ன தீமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? ஸோ இப்போ பகல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எகென்ஸ்டாக கவுண்டர் அட்டாக் வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் அட்டாக். ஓகேங்களா? ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான். ஸோ அக்டோபர் 8 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8. ஓகே, காந்தி ஜெயந்தி எப்போ? அக்டோபர் 2. அக்டோபர் 8 வந்து ஒரு 6 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஏர்ஃபோர்ஸ் டே. ரைட்டா? ஏர்ஃபோர்ஸ் டே. அடுத்தது, who has been presented with prestigious memento for winning Champions Trophy? ஓகே, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுச்சு இல்லையா இந்தியா. ஸோ அதை கொண்டாடும் விதமாக, இல்லை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக சிஎட், ஓகேங்களா, சிஎட் இருக்காங்களே, சிஎட் டயர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு அவார்டு ஒன்று வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? கிரிக்கெட்டுக்கு. ஸோ என்ன அவார்டு? கிரிக்கெட்டில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி யாருக்கு தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி யாருக்கு தர்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ரோஹித் சர்மா. ஓகே, 2026 வேர்ல்டு T20 எங்கே நடக்க போகுது? வேர்ல்டு T20 2026 எங்கே நடக்க போகுது? இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து 2 பேரும் ஷேர் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27வது கிரிக்கெட் ரேட்டிங் அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷல் மொமெண்டோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட 2025 இயரோட பெஸ்ட் மேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 3 ஃபார்மேட்லையும் சேர்த்து. ஓகேவா? யாருக்கு? ஜோ ரூட், இங்கிலாண்டை சேர்ந்த ஜோ ரூட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரைன் லாரா. ஓகேங்களா? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. அண்டு அவரோட சேர்த்து ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கும் தந்திருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகே, இந்தியாவுடைய ஸ்பின்னர் பகவத் சந்திரசேகர். அவருக்கு தந்திருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுடைய லெஃப்ட் ஸ்பின்னர் வந்து பிரபாத் ஜெயசூர்யா. அவர் வந்து மென்ஸ் டெஸ்ட் பவுலர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு தந்திருக்காங்க. ஸோ ஒரு சிலர் தந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இது பார்த்துங்க. ஸோ ஓவராலாக வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ரைட்டா? எஸ். ஓகே, வித் ஸ்பெஷல் மெமெண்டோ. ரைட்? மெமெண்டோ வந்து படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து மெமெண்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு அவார்டு. ஓகே, அடுத்து வந்து கிரிக்கெட்டர் ஆஃப் த 2020 பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். பவுலர் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு, கேரளா. ரைட்? உமனில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீமேல் பேட்டர் ஆஃப் த இயர் ஓவராலாக வந்து ஸ்மிருதி மண்டானா. பவுலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மா. ஓகே, இவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து வாங்கினாங்க. இதில் உமன் வேர்ல்டு கப் இதில் வந்து இவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிறத வாங்கினாங்க. ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ். அடுத்து ஹாரி ப்ரூக் பார்த்துங்க, டெஸ்ட்டு கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். அடுத்தது 8வது செஷன் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகே, 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டு? ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டு? COP21 ஃப்ரான்ஸில் நடந்தப்போ சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க. ரைட்டு? 107வது கண்ட்ரி மால்டோவா, 124 கண்ட்ரி என்ன சொல்கிறது இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. 107 அஃபிஷியலாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இதனுடைய மீட்டிங் 8th செஷன் அசம்பிளி மீட்டிங் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லி. ரைட்? நியூ டெல்லி. ஓகே, 124 மெம்பர்ஸ் அண்டு சிக்னேட்டரி கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா PM குசும் அப்படிங்கிறது என்ன? 2019 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில்
இவி பம்ப், எலக்ட்ரிக் பம்ப் வந்து சோலார் பம்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ரைட்டா? சோலார் பம்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ இதில் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இதில் வேறு எதுவும் கேள்வி எதுவும் இல்லை. ஸோ எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க? 8வது எடிஷன். ஓகேவா? 8வது எடிஷன் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க, பாருங்கள். ஸ்டாட்டிக் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணுது. குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. ஆஷிஷ் கண்ணா அவர் தான் வந்து டைரக்டர் ஜென்ரல். ரைட். அடுத்தது வென்யூ ஆஃப் இந்தியா ஏஐ இம்பேக்ட் சமிட். வென்யூ ஆஃப் இந்தியா ஏஐ இம்பேக்ட் சமிட் எங்கே நடந்தது? நியூ டெல்லி. ஓகேங்களா? நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிளேஸ். ஓகேங்களா? பிளேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வின்னிங் டிசைன் வாஸ் சப்மிட்டட் பை ஸ்ரீ அஜித் பி சுரேஷ். ஓகேங்களா? அவருக்கு தான் வந்து இந்த லோகோவை டிசைன் பண்ணதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லோகோ வந்து அசோக சக்ரா. ஓகே, அந்த லோகோ வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் சக்ரா வந்து லோகோ. ஓகே, இதை டிசைன் பண்ணது அஜித் பி சுரேஷ், அஜித் குமார் ஏகே. ஸோ அது மாதிரி அஜித் பி சுரேஷ், இவர் பேர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிறது வந்து அஜித்துடைய மேனேஜர். ஓகேங்களா? அப்போ அஜித் சுரேஷ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. லோகோ வந்து அசோக் சக்ரா. ரைட். ஸோ இந்த கேள்வி வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. விச் யூனிவர்சிட்டிஸ் என்எஸ்எஸ் யூனிட்ஸ் வேர் அமங் தி அவார்டிஸ் இன் மை பாரத் என்எஸ்எஸ் அவார்ட்ஸ். மை பாரத் என்எஸ்எஸ் அவார்ட்ஸுடைய விச் யூனிவர்சிட்டிஸ் அமங் த அவார்ட்ஸ் இன். ஸோ இந்த மை பாரத் அவார்டு அப்படிங்கிறத மிஸ் திரௌபதி முர்மு அம்மையார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? என்எஸ்எஸ். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி என்எஸ்எஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 3 யூனிவர்சிட்டி: டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சாவித்ரிபாய் பூலே யூனிவர்சிட்டி. ஓகே, டெல்லி, பனாரஸ், சாவித்ரிபாய் பூலே. பூனேயில் இருக்குது. ஓகேங்களா? டெல்லி 1, பனாரஸ் 1, யூபி 1, அதுக்கப்புறம் வந்து பூனே 1. 3 யூனிவர்சிட்டிக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி கேட்டகரியில். ரைட்டா? யூனிவர்சிட்டி கேட்டகரியில் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. 2022-23 இயருக்கான அவார்டு. ஓகே, 22-23க்கான அவார்டு. மொத்தம் வந்து 50 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். எஸ். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கிடையாது. ஒன் ஆஃப் த நியூ இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச்டு பை RBI at Global Fintech Festival. Global Fintech Festival எங்கே நடந்தது? மும்பையில். இது சீஃப் கெஸ்ட் யார்? கீர் ஸ்டார்மர், யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகே, யூகேக்கு நமக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்? செட்டா அக்ரிமெண்ட். ஓகே, இதன்படி நம்மளோட டார்கெட் என்ன? யூகே கூட 112 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு பை 2030. ரைட்? 2030. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடோட பேர் என்ன? செட்டா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இதில் 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து டேரிஃப் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒன்று, இம்போர்ட் ஃப்ரீ, இம்போர்ட் டியூட்டிஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா மும்பையில் நடந்த ஒரே நிமிஷம். ஓகே, மும்பையில் நடந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் வந்து 4 இனிஷியேட்டிவ் வந்து RBI லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 4 இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்துலாமா? ஓகே, ஃபஸ்ட் வந்து UPI ஹெல்ப். ஓகே, இது வந்து AI பேஸ் பண்ண ஒரு சேட்பாட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து IoT பேமெண்ட் வித் UPI. IoT அப்படிங்கிறது என்ன? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஒய்ஃபை மூலமாக, ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் மூலமாக வந்து ஹாய் ஃபோன்பே ப்ளீஸ் சென்ட் 50 ரூபி டு திஸ் ஷாப் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அப்படின்னா அது வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? யூபிஐ ஹெல்ப் அப்படிங்கிறது என்ன? சேட்பாட். அடுத்து IoT டிவைஸ் அப்படிங்கிறது என்ன? நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம பேமெண்ட்டை இது பண்ணிடலாம். அடுத்து UPI ரிசர்வ் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்கூட்டியே பணத்தை வந்து இந்த மாதம் 1ஆம் தேதி எனக்கு இவங்களுக்கு பணம் அனுப்பணும், EMI இவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து போயிடும். ஓகே, அடுத்து வந்து பேங்கிங் கனெக்ட் அப்படிங்கிறது நெட் பேங்கிங் சொல்யூஷன் தர்றதுக்கான ஒரு விஷயம். ஓகே, அப்போ 4 நல்லா பார்த்துங்க. UPI ஹெல்ப் ஒன்று சேட்பாட், IoT டிவைஸு, அதுக்கப்புறம் UPI ரிசர்வ் பண்ணி அனுப்புறது, பேங்கிங் கனெக்ட். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்னது? UPI ஹெல்ப் இருக்கா? AI பேஸ்டு இருக்குது. IoT
பேமெண்ட் வித் யூபிஐ இருக்குது. அதுக்கப்புறம் யூபிஐ இன்டர்நேஷ்னல் ரெமிடன்சஸ் இருக்கா? இல்லை. யூபிஐ ரிசர்வ் பே இருக்கா? இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரைட். எஸ். அடுத்தது பிரைமரி பர்பஸ் ஆஃப் யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் அன்வீல்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி டோக்கனைசேஷன் ஆஃப் அ ஃபினான்ஷியல் அசெட். ஓகே, ஃபினான்ஷியல் அசெட். ஸோ ஃபினான்ஷியல் அசெட் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஃபினான்ஷியல் அசெட் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது உங்களோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில் இருக்குது. என்னென்ன இருக்கும்? உங்கள் பேர் இருக்கும், உங்களோட ஐஎஃப்எஸ்சி இருக்கும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்கிரிப்டட் கோடாக வந்து ஒரு கோடு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் வந்து டோக்கனைசேஷன். ஓகே, ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த 5 டிஜிட்டை வந்து உங்களுக்கு போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 5 டிஜிட் வந்து அது உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து ஒரு 5 டிஜிட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேறு யாராவது பார்க்கும்போது என்ன அது வெறும் நம்பர் மாதிரி தான் இருக்குது, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களால எதுவும் சைபர் த்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் டோக்கனைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஓகே, அதுதான் யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ். பேர் ஞாபகம் வச்சுங்க, யூனிஃபைடு மார்க்கெட் இன்டர்ஃபேஸு. அதுதான் விஷயம். ஓகே, இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய கவர்னர். ஓகே, சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் எத்தனாவது கவர்னர்? 26வது கவர்னர். ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா இப்போ ஹோல்சேல் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது என்னென்னா 2022 நவம்பர் 1 2022 நவம்பர் 1. ஓகே, நவம்பர் 1 லான்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கரன்சிக்கு பதிலாக அதே வேல்யூ இருக்கிற டிஜிட்டல் கரன்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூபிஐ வந்து போடுறீங்க, 10 ரூபா போட்டுக்கலாம், 12 ரூபா போட்டுக்கலாம், 22 ரூபா 31 பைசா போட்டுக்கலாம். ஆனால் இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியில் 10 ரூபா நோட் இருக்கும், 50 ரூபா நோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபிசிக்கலாக கரன்சி யூஸ் பண்ணுறோமோ அதே எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக கரன்சி இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 2022 லான்ச் பண்ணாங்க. ஓகே, நவம்பர் 1 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து டோக்கனைசேஷன் பேஸ் பண்ண தான் நடக்க போகுது. ஓகேங்களா? டோக்கனைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இதோட ஃபெசிலிட்டி. ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து அண்டர் டிராஃப்ட் அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஓகே, அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம் வாட் இஸ் தி நியூ சீலிங் ஃபார் காம்பன்சேஷன் தட் கேன் பி அவார்டட் ஃபார் கான்சிக்வன்சல் லாஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்பூட்ஸ்மெண்ட்டில் கிளைம் பண்ணி ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கான ப்ராப்பரான இது கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷனாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 லட்சம் அப்படிங்கிறது தருவாங்க. 30 லட்சம் அப்படிங்கிறது தருவாங்க. ரைட், 30 லட்சம் அப்படிங்கிறது தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மனரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டு இல்லைனா கஸ்டமர்னால் பேங்க் வந்து உங்களை ஏதாவது அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை வந்து ஏதாவது ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க, உங்களை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு 3 லட்சம் அப்படிங்கிறது தரணும். ஓகே, 3 லட்சம் அப்படிங்கிறது காம்பன்சேஷன், ஹராஸ்மெண்ட்டுக்காக காம்பன்சேஷனாக வந்து தரணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து கஸ்டமர்ஸ் கேன் நவ் அப்ரோச் அம்பூட்ஸ்மெண்ட் ஃப்ரம் நவம்பர் 1. ஓகே, நவம்பர் 1லேருந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் அம்பூட்ஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணலாம். ஓகே, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க் இருக்கு இல்லையா, நான் ஷெட்யூல்டு பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அதோட டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி. ஓகே, 50 கோடி அப் டு 50 கோடி இல்லை அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஓகே, இதில் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு. ரைட்? ஓகே, அடுத்தது வாட் இஸ் த ப்ரொபோஸ்ட் காம்பன்சேஷன் லிமிட் ஃபார் ஹராஸ்மெண்ட், மென்டல் anguish or time lost by a complainant under the draft ombudsman scheme 2025. ஸோ அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ காம்பன்சேஷன்? 3 லட்சம் அப்படிங்கிறது தருவாங்க. ரைட்? எஸ், 3 லட்சம். பார்த்துங்க, 3 லட்சம். ஓகே, டைம் வேஸ்ட்டு, மன உளைச்சல் தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வந்தது அப்படின்னா
கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, விச் பேங்க் லான்ச்டு மை பிஸ்னஸ் QR இனிஷியேட்டிவ் டு ப்ரொவைட் ஸ்மால் மர்ச்சன்ட்ஸ் வித் அ டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட் அண்ட் QR பேஸ்டு காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ பிஸ்னஸுக்கு QR பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது யார் லான்ச் பண்ணாங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை தெரிஞ்சுங்க. மை பிஸ்னஸ் QR, மை பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் வந்து அதிகமாக பண்ணுற பேங்க் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா HDFC. ஓகே, ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா HDFC. ப்ரைவேட் பேங்க் என்ன ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா HDFC வந்து டாப்பில் இருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரி 5. ஓகே, ஈஸியான பேர் வியாபாரி 5. வியாபாரி அப்படின்னா நமக்கு தெரியும் இது சான்ஸ்கிரிட் வார்த்தைன்னு நினைக்கிறேன். வியாபாரி அப்படிங்கிறது இல்லை தமிழ் வார்த்தையா? எக்ஸாக்டான தமிழ் வார்த்தையா வியாபாரி அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகே, வியாபாரி அப்படிங்கிறது தொழில் தானே. ஓகே, மை பிஸ்னஸ் QR அப்படிங்கிறது HDFC வித் வியாபாரி 5. ரைட், இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ சொன்னது தான் வந்து எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது த இனிஷியல் டிரான்சாக்ஷன் கேப் ஆஃப் 500 ஃபார் UPI பேமெண்ட்ஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் authenticated by which method? ஓகே, புதுசாக ஒரு மெத்தட் வந்து யூபிஐயில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி பணத்தை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அது ட்ரையல் பேசிஸில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா இது 5000. ஓகே, இனிஷியல் டிரான்சாக்ஷன் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து இது 5000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா எங்கிறது யூஸிங் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு என்ன பயோமெட்ரிக். ஓகேவா, பயோமெட்ரிக். ஸோ அதில் வந்து இது வந்து பார்த்துங்க லிமிட் வந்து வில் பி ரிவ்யூடு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 5000 அப்படிங்கிறத அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்ரட்டரி. ஓகே, ஃபினான்ஷியல் செக்ரட்டரி யார்? N. நாகராஜு. அவர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா creating a PIN required entered debit card details are going through Aadhaar one time பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரிகார்டிங் நான் ஷெட்யூல்டு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் வித் அசட் சைஸ். ஓகே, அசட் சைஸு டெபாசிட். ஓகே, டெபாசிட் சைஸு நான் அசட்டுன்னு சொல்லிட்டேன். அசட் அப்படிங்கிறது வந்து லோன் கொடுக்குறது அசட்டு. டெபாசிட் அப்படிங்கிறது வேறு. ஓகே, டெபாசிட் அப்படிங்கிறது லைபிலிட்டி. டெபாசிட் சைஸ் வந்து 50 கோடி இருக்கிறதுக்கான ஷெட்யூல்டு கமர்ஷியல் நான் ஷெட்யூல்டு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகே, ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. இது என்னது இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து இன்டெகிரேட்டட் அம்பூட்ஸ்மெண்ட்டுக்கு ஏன்னு போட்டுனா இதுதான் என்னோட கிராமர் வந்து கிராமர் கிடையாது. இந்த ஸ்பெல்லிங் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் என்னன்னா அது IAS அப்படின்னு ஒரு இதே வார்த்தையே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? இதுதான். ஓகேவா, இதில் வந்து கவர் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறை தீர்க்கும் அப்படிங்கிறது வந்து இன்டெகிரேட்டட் அம்பூட்ஸ்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பேங்க்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேட்டகரி வந்து பார்த்துங்க ரேட்டா 2022 இது பண்ணது. ஓகே, அது இதில் லொட்டுலோஸ்க்கு இருக்காங்க. கேட்டகரி வந்து பார்த்துங்க Tier 1லேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது a new minimum order size for block deal. Okay, block deal has been increased to 25 crore. Increased to 25 crore-க்கு வந்து பிளாக் டீல் அப்படிங்கிறது வந்து ஷேரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து பிளாக் டீலில் வந்து 25 கோடிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. 25 கோடி இருக்கிற இது மட்டும் தான் வந்து நீங்கள் பிளாக் பண்ண முடியும். இது வந்து இது பண்ணி ஸ்டாக் இதில் வந்து பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்துங்க இதெல்லாம் வந்து RRB கிளர்க்குக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை. பட் பார்க்கணும் அப்படின்னா இந்த டைம் மட்டும் பார்த்து வச்சுங்க. ரைட்டா, இந்த ஓப்பன் ஆகிற டைம் அதெல்லாம் அது மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. ஸோ வாட் இஸ் த கீ செக்மெண்ட்ஸ் கவர்டு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு என்ன? உற்பத்தி செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் தருவாங்க, என்கரேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, விச் வாஸ் அப்ரூவ்டு இன் செப்டம்பர் 2021 வித் a budgetary outlay ஆஃப் 10,683 கோடி. ஓகே, எப்போ 2021. ஓகே, அப்போ நம்ம இயர் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ லான்ச் பண்ணாங்க, அமௌண்ட் எவ்வளோ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முக்கியம். ஓகே, இது யாருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கு?
சி மேன்மேட் ஃபேப்ரிக் அப்பேரல், மேன்மேட் ஃபேப்ரிக், இது ஃபைபர் ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைடில் இருந்து அவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்சென்டிவ் தரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த ஸ்கீம் 10,683. ஸோ இது வந்து ஹார்மனைஸ்டு கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறது. இந்த ஹார்மனைஸ்டு கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நொமோக்ளச்சர், இந்த ஹெச்எஸ்என் கோடு. இது வந்து 8 டிஜிட்டுங்க. ஓகே, 8 டிஜிட்டு. வேர்ல்டில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உலகத்தில் 6 டிஜிட் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 8 டிஜிட். ஓகே, ஆகஸ்ட் 1 ஒரு சில இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த கேட்டகரியில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஆல் நியூ அப்ளிகேட். ஓகே, முன்னாடி வந்து 300 கோடியாக இருந்ததை பார்ட் 1 கேட்டகிரியில் இதை வந்து 150 கோடியாக வந்து மாற்றிருக்காங்க. பார்ட் 1 கேட்டகிரியில் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, இந்த பிஎஸ்எல்லுக்குள்ளே வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி வந்து 300 கோடி இருந்ததை 150 தான் மாற்றிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் கேட்டகரியில் 100 கோடியாக இருந்தது வந்து 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருந்ததை 50 கோடியாக மாற்றிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸு சில பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? அடுத்தது வருஷம் இப்போ வந்து உங்களுக்கு இது எதை வச்சு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது தர்றாங்க இன்சென்டிவ்ஸு. ஸோ ஒரு கம்பெனியுடைய உற்பத்தி, ஓகே, அந்த கம்பெனியுடைய உற்பத்தி ப்ரீவியஸ் இயரோட 10% அதிகமாக இருக்கணும். டேர்ன் ஓவர் தாங்க உற்பத்தி அப்படிங்கிறது, டேர்ன் ஓவர் தானே. ஓகே, டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் வச்சு வரும். பட் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸாமுக்கு ஓகே, முன்னாடி 25% இருந்து 25% நீ கம்பல்சரி டேர்ன் ஓவர் வருஷம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பிஎல்ஐக்குள்ளே உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அதை வந்து 10% கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 150 300லேருந்து 50 100லேருந்து 10% 25லேருந்து, ரைட்டா? 10% 25லேருந்து. அப்போது நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் 2021 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 10,683 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் நியூ ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம்? ரைட்டா? ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க கிஃப்ட் சிட்டியில். ஸோ கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன், இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெக் சிட்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு கரன்சி கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அங்கே. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படிங்கிறது கிளியரன்ஸ் தந்துருந்தாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க. த பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? த பிரைமரி பர்பஸ் என்ன? டு அலோவ் த ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் டு செட்டில் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் லோக்கலி இன் ரியல் டைம் ஆர் நியர் ரியல் டைம். ஓகேவா? ஈஸியாக வந்து அந்த ஃபாரின் கரன்சியில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதுதான் விஷயம். ஓகேவா? பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகே, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா US டாலர் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக வந்து யூரோப், பிரிட்டிஷ் பவுண்டு இதெல்லாமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதுதாங்க விஷயம், கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்தது இந்தியா UK ஆர் டார்கெட்டிங் டபுள் தேர் பைலேட்ரல் அப்ராக்சிமேட்லி அமௌண்ட் பை 2030. எவ்வளவு? 112 பில்லியன். கீர் ஸ்டார்மர் ஓகே விசிட் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டுருவோம். 112. ஓகே, நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 112 செட்டா அக்ரிமெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்துங்க. அவங்க சைட்லேருந்து நமக்கு இந்த ஸ்காட்ச் விஸ்கி, ப்ரீமியம் கார்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆக போகுது. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க. ஏன்னா புவர் மெயின்டெனன்ஸ் ஆர் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன் அதனால். ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வித்ட்ரால் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் அதிகமாக எடுக்க முடியும். கஸ்டமர் அதிகபட்சம் 10,000 தான் எடுக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான். ஓகே, எந்த பேங்க் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஓகே, கேரண்டி அப்படிங்கிறது வந்து 5 லட்சம் அப்படிங்கிறது கிடச்சிடும். யாருக்கு? திவால் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நமக்கு வந்து டிஐசிஜிசி அது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்தது ஹவு இஸ் கூப்பன் ரேட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 2028 வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு பாண்டு. ஓகே, என்ன பாண்டு? அதோட பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மாறிட்டே இருக்கும். எத்தனை இதுக்கு ஒரு டைமு பை ஆனுவல் அப்படின்னா வருஷத்துக்கு
2 டைம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இது எப்படி டிசைட் பண்ணுறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் பேஸ்டு ஆன் ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் லாஸ்ட் 3 ஆக்ஷன் ஆஃப் 182 டே ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மு மணி மார்க்கெட்டிங் டூல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது பண்ணுவாங்க, 91 நாள், 182 நாள், அதுக்கப்புறம் என்ன 364 நாள், ரைட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க 180 நாளுக்கு லாஸ்ட் 3 ஆக்ஷனில் வந்து எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்களோ அது ப்ளஸ்ஸு ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருவாங்க. ஓகேவா. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டு கவர்மெண்ட்டோட ஃப்ளோட்டிங் ரேட்டு பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தர்றாங்க, ரைட்டா. ஸோ இப்போ எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா 6.22%. 6.22 முக்கியமானது, ரொம்ப கம்மி. ஓகே, கவர்மெண்ட் கொடுக்குறதுனால ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 4 ஏப்ரல் 3 வரைக்கும் 6 மாதம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் வரும். செகண்ட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபினான்ஷியல் இயரில் செகண்ட் ஆஃப். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது 0.64. ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ வரும், ரைட்டா. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1000 ரூபா. ஓகே, மினிமம் 1000 ரூபா. இந்த ஃபிக்ஸ்டு ரேட்டு கவர்மெண்ட் பாண்டோட ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோட ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் வந்து 1000 ரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். 1000 ரூபா யார் வேணால் பண்ணலாம். இந்த கையில் 1000 ரூபா வாங்கி கவர்மெண்ட் கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்து, இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து இந்த இதில் 1000 ரூபா வாங்கி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து அமௌண்ட் வந்து இல்லவே இல்லை. ஓகேங்களா, எவ்வளோ வேணால் கட்டலாம். 100 கோடி கட்டலாம், 1000 கோடி கட்டலாம், 10 லட்சம் கட்டலாம், 10 லட்சம் கோடி கட்டலாம், 1 லட்சம் கோடி கட்டலாம், எவ்வளோ வேணால் கட்டலாம், ரைட்டா. அடுத்தது ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆர்பிஐ கேத்தாகே அப்படின்னு. ஓகே, கேம்பெயின். ஸோ அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆப்ஷன் சி, டு டிசமினேட் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி மெசேஜ் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் வெரிஃபைடு அப்டேட்ஸ் டைரக்ட்லி டு பப்ளிக். ஓகேவா, ஆர்பிஐ கேத்தாகே. ஓகே, அப்படின்னு என்னென்னா ஆர்பிஐ என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ மக்கள்கிட்ட கவனமாக இருங்க, மக்கள்கிட்ட கிடையாது, இந்த ஏமாத்துறவங்ககிட்ட கவனமாக இருங்க. கார்டு நம்பர் சொல்லாதீங்க, கார்டு மேலே உள்ளே 16 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட சொல்லாதீங்க, ஓகேவா. ஸோ வடக்குலேருந்து கால் பண்ணால் சொல்லாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவேர்னஸ் தரும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் வந்து 1935 அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐனுடைய ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயர், ரைட்டா. ஓகே, ஹவு ஆஃபன் இஸ் தி ஒபிகஸ் சர்வே கண்டக்டட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒபிகஸ் சர்வே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமான ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ இண்டஸ்ட்ரியில் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, ஸோ அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எவ்ரி மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும். ஓகேயா, எவ்ரி மானிட்டரி பாலிசிக்கு முன்னாடி இதை வச்சு தான் வந்து இதுவும் ஒரு ஃபேக்டராக எடுத்து தான் வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டருக்கு வந்து, ஓகே, மானிட்டரி பாலிசி 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸுக்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம், எவ்ரி குவார்ட்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது வந்து 2008 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. 2008. ஓகே, 2008. ஸோ அப்போது 2008 அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ, 18 வருஷம் ஆச்சா. 18 வருஷம், ஒரு வருஷத்தில் 4 டைம் அப்படின்னா வச்சுங்களேன், 72 வருமா, 72 வரும். ஓகே, அப்போ 71, 72வது அடுத்தது வந்துச்சு அப்படின்னா 72. ஓகேங்களா, 71வது ரவுண்டு. ஒபிகஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துங்க, ஆர்டர் புக்ஸ் இன்வென்டரிஸ் அண்ட் தி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வே. ஓகே, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆர்டர் புக்ஸ். ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டார் கவரிங் த ரெஃபரன்ஸ் பீரியட் ஜூலை டு செப்டம்பர். ஓகேவா. ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு என்ன சொல்கிறது, ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஃபினான்ஷியல் இதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே இதுதான். ஒரு டைம் ரீட் பண்ணுறீங்கன்னா நான் மார்க் பண்ணுறதை மட்டும் ரீட் பண்ணிங்க எக்ஸாம் டைமில். எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிந்தா தான். ஓகேவா. ஓகே, 2008 இது வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துங்க. ரைட், விச் கண்ட்ரி லான்ச்டு இட்ஸ் ஃபஸ்ட் எவர் நேஷனல் சைல்டு சேஃப்டி பாலிசி டு என்ஷூர் சைல்டு சேஃப்டி ஆல் செக்டார்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகேவா, சைல்டு சேஃப்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாலிசியாகவே கொண்டு வந்த ஃபஸ்ட்டு எவர் கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த கண்ட்ரி, ஃபிஜி. ஓகேவா, ஃபிஜி தான் வந்து அவங்களோட கண்ட்ரியில் வந்து சைல்டு சேஃப்டியை வந்து எல்லா செக்டார்லேயுமே வந்து சைல்டு சேஃப்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபிஜி எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே கொஞ்சம் ரைட்டில் இருக்கும், தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஓகே, இதோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சுவா கரன்சி வந்து ஃபிஜியன் டாலர். கேபிட்டல் வந்து சுவா, கரன்சி வந்து ஃபிஜியன் டாலர். ஓகே, ஃபிஜியன் டாலர். அடுத்தது ஹூ மேட் த ஹிஸ்ட்ரி பை வின்னிங் இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ். ஓகே, மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ் கிடையாது, மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ். எங்கே நடந்தது? பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா, பிலிப்பைன்ஸ் மணிலால் நடந்தது. பிலிப்பைன்ஸ் மணிலால் நடந்தது. இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா செர்ரி சிங். ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஜெயிக்கக்கூடிய பர்சன் வந்து இவங்க தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஜெயித்தவங்க இவங்க தாங்க. ஓகே, மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் டைட்டில். ஓகே, எங்கே நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கேன், மணிலா, பிலிப்பைன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கீ தீம் அட் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல். குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் தீம் என்னங்க? குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலோட தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் அ பெட்டர் வேர்ல்டு பவர்டு பை ஏஐ வச்சு ஃபினான்ஸை வந்து எம்பவர் பண்ணி ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும். ஏஐ பெட்டர் ஃபினான்ஸ் எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் பெட்டர் வேர்ல்டு. ரைட்டா? ரைட், பார்த்துங்க தீம் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க, ஃபோக்கஸு. ரைட்டு, மும்பையில் நடந்தது. ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 300 மில்லியன் யூபிஐ யூசர்ஸை வந்து மாற்றணும், அதுதான் டார்கெட். ஓகே, இந்த யூபிஐனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, இப்போது நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து பியர் டு பியர், ஓகே, பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போது யூபிஐ இதில் ஐபிபிஎஸ்க்கு பணம் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை தொட்டோம் அப்படின்னா 850 ரூபா பணம் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம டைப் பண்ண தேவையில்லை, அதுலேயே 850 அப்படிங்கிற பணம் வரும். ஓகே, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு சென்ட் பண்ணுறது. ஓகே, ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, இது வந்து இது மெர்ச்சன்ட். ஓகே, இது இப்போ பர்சன் டு பர்சன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து 50 ரூபா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 50 ரூபா அப்படிங்கிற நம்பர் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்வேர்டு மட்டும் போட்டால் போதும். ஓகே, இந்த இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. யார்? என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எப்போ இருந்து? அக்டோபர் 1 கட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இந்த பிரவா போர்ட்டல் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுங்க. இது வந்து என்னது? பிரவாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ப்ரமோஷன் ஃபார் ரெகுலேஷன், வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் வரும். ஓகே, பர்மிஷன், ப்ரமோஷன். ஓகே ஓகே, நான் வந்து இது வந்து மைண்டில் இல்லை ப்ராப்பராக. இல்லைங்க, ரெகுலேட்டரி அப்ளிகேஷன், வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் இது வருமே. ஓகே, பிரவாவோட ஃபுல் ஃபார்ம் யாராவது தெரியுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது விச் சிட்டி இன் இந்தியா ஹேவ் பீன் செலக்டட் பை மெட்டா யார்? ஃபேஸ்புக், ஃபார்மலி நவுன் அஸ் ஃபேஸ்புக். ஓகே, இதோடைய ஹெட் யார்? மார்க் ஜக்கர்பர்க். ஓகேவா? ஆஸ் லேண்டிங் சைட்ஸ் ஃபார் த அண்டர்சி கேபிள் ப்ராஜெக்ட். ஓகே, எங்கேருந்து எங்கே வரைக்கும் அண்டர்சி கேபிள் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பையிலேருந்து விசாகப்பட்டினம். ஓகே, மும்பையிலேருந்து விசாகப்பட்டினம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக மும்பை டு விசாகப்பட்டினம். ஓகே, மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தான். ஓகே, நம்ம சந்திரபாபு நாயுடு சும்மா விடுவாரா? டெக்னாலஜி ஏதாவது வருது அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டு கேட்டு வாங்காமல் விட மாட்டார் இல்லையா? ஸோ அதனால் விசாகப்பட்டினத்தில் எங்களுக்கு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து ஐயூசிஎன் எங்கே நடந்தது? அபுதாபியில் நடந்தது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எவர் க்ரீன் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட். ஹவு இஸ் கரியால் அப்படிங்கிறது அது வந்து ஒரு க்ரொக்கடைல் மாதிரி தான். ஓகே, ஸோ அதோட மூக்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகே, சின்னதாக தான் இருக்கும். அது பெரிய லெவலில் பெரிய இதெல்லாம் மாறாது, அது சின்னதாக இருக்கும், மூக்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்னவா வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி டிப்ளீட்டட், அழிஞ்சிட்டு வரக்கூடியதாக வந்து ஐயூசிஎனில் வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஐயூசிஎனில். ஸோ இந்த கரியால் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானு, குஜராத்து, ஸோ இந்த மாதிரி வந்து ஏரியாக்களில் வந்து இந்த இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்டு உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து பார்க்கலாம். சாம்பல் ரிவரில் அதிகமாக வாழக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து புளுட்டோனியம் மேனேஜ்மெண்ட் அண்டு டிஸ்பொசிஷன் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் எந்த கண்ட்ரியும் வந்து போட்டிருந்தாங்க. எந்த கண்ட்ரி? புளுட்டோனியம் அப்படிங்கிறது நியூக்ளியர் தான். ஓகேங்களா? நியூக்ளியர் என்ரிச் பண்ணுறதுக்காக ஒரு புளுட்டோனியம், யுரேனியம் மட்டும் கிடையாது, புளுட்டோனியமும் பண்ணலாம். ரைட்டா? எந்த கண்ட்ரியோட போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட தான். ஸோ இது வந்து ஒரு 15 வருஷமா 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன். 2000 வந்து போட்டது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதன் மூலமாக என்ன அப்படின்னா புளுட்டோனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதன்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 34 டன் புளுட்டோனியத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க 2 பேர் சேர்ந்து. ரைட்டா? ஸோ யாருக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரஷ்யா அண்டு யூஎஸ்ஏ.
ஓகே, அடுத்து வந்து கண்ட்ரியினுடைய which country inaugurate world's first solar thermal power station in Gobi Desert? ஓகே, சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன், சோலார் தெர்மல் ரெண்டும் ஞாபகம் வச்சா. சோலார் தெர்மல் சைனா, கோபி டெசர்ட்டில் போட்டது வந்து சைனா. இது வந்து 3 கார்ஜியஸ் டேம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஞாபகம் இருக்கா? சப்போஸ் அது கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, 3 கார்ஜியஸ் டேம் எங்கே இருக்குது அப்படின்னு. ரைட், எஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எய்ம் டு இன்க்ரீஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ உமன் இன் இட்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் டு வாட் பர்சன்டேஜ் 2030. ஓகே, 2030 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 30%. 2030 30%. இப்போ வந்து 25% இருக்காங்க. ஓகேங்களா, 27% இருக்காங்க. ஸோ அதை வந்து 30% மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்தது which of the following not an initiative mentioned to support SB's the goal of increasing its women workforce. ஓகேங்களா, allowing empower her initiative for leadership development. கரெக்ட். ஓகே, crèche allowance for working mother. ஓகே, ஒர்க்கிங் மதருக்கு அலவன்ஸ் அப்படிங்கிறது தரணும். கரெக்ட். ஹையரிங் ப்ரிடாமினன்ட்லி மேல் என்னையா அது உமனை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் எதுக்கு மேல் வந்து ப்ரிடாமினண்ட்டாக மேல் இதை வந்து எதுக்கு ஹையர் பண்ணணும்? ஓகே, அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து டி வந்து ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஃபார் உமன். ஓகே, அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ அப்போ என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க, நான் சொன்னது தான். ஓகேவா, நான் சொன்னது தான். ஸோ எல்லா ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மட்டும் வெறும் பெண்கள் மட்டும் வைத்து இயங்கக்கூடிய பிரான்ச் வந்து 340 பிரான்ச் இருக்குது. 340 பிரான்ச் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கேன். 340. ஓகே, அடுத்தது வந்து விச் சிட்டி லான்ச்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு QR பேஸ்டு கயாஸ்க் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் ஆஃப் டிராஃபிக் சலான். ஓகே, ஸோ ஹெல்மெட் போனால் பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டு நமக்கு வந்து சலான் மாதிரி தந்துடுவாங்க. ஓகேவா, அதை வந்து நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து ஒரு QR மிஷினே வச்சுருக்காங்க நடுவில். ஓகேங்களா, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா. ஓகே, குருகிராம் ஹரியானா. ஓகேங்களா, இதுவும் கோரிக்கை வச்சுருப்பாங்க போல். ஃபைன் மட்டும் போடுறீங்க, ஸோ கட்டுறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்து விச் group of exporters is expected to be main beneficiary of 3% interest subsidy under the revamped scheme. revamped schemeல வந்து 3% சப்சிடிஸ் வந்து யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எம்எஸ்எம்இக்கு தான் வந்து 3% சப்சிடிஸ் அப்படிங்கிறது தராங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த யூஎஸ் டேரிஃப் போட்டாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய அடி வாங்கியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய லோனுக்கு வந்து 3% எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3% சப்சிடிஸ் அப்படிங்க தருவாங்க. ஓகேவா, லோன் வாங்குறது. ஓகே, ஸோ இது வந்து யார் எந்த இது மூலமாக அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் தான். கமர்ஷியல் பேங்க்கில் எக்ஸ்போர்ட்டர் போய் லோன் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 3% சப்சிடிஸ் அப்படிங்கிறது தருவாங்க. ரைட்டா, ஓகே. இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க 2024. இப்போ வந்து டேரிஃப் முன்னாடி போட்டு இது பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டதுனால அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க மறுபடியும். ரைட்டா, ஓகே. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எம்எஸ்எம்இ. ஓகே, எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான், ஐடி எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்தது செபி இருக்காங்க இல்லையா, SEBI is in talks with which 2 other government bodies to enable remote KYC access for NRIs. ஓகே, ஸோ இப்போ என்ஆர்ஐஸு இப்போ SEBI ஏங்க பண்ணணும்? ஓகே, இப்போ என்ஆர்ஐ இருக்காங்க. ஓகேங்களா, என்ஆர்ஐ இருக்காங்க, அவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் எஃபிஐயில் அப்படின்னா. ஸோ அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு KYC அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணணும். ரைட்டா, ஸோ இதுக்கு வந்து 2 ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா UIDAI, யூனிக் ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட், ஓகே. ஸோ இந்த UIDAI அதனுடைய சேர்மன் யார்? புவனேஷ் குமார். ஓகே, ரைட். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான். ஓகே, ஸோ துகின் காந்தா பாண்டே வந்து நமக்கு தெரியும் சேர்மன், 11வது சேர்மன் செபியினுடைய. ரைட், ஓகே. அடுத்தது கேலக்ஸி ஐ வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ லான்ச் பண்ண போகிறாங்க. பிளானிங் டு லான்ச் இட்ஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2026. ஓகே, ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, அதோட பேர் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகே, மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது வந்து துல்லியமாக சேட்டலைட்டை வந்து இதை வந்து எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, ஸோ இது பேர் என்ன அப்படின்னா மிஷன் திருஷ்டி. ஓகே, கேலக்ஸி ஐ கண்ணு. ஓகேங்களா, கண்ணு பற்றும் திருஷ்டி. ஓகே, ஐ இருக்குது, திருஷ்டி இருக்குது. ஓகே, கண்ணு பற்றும் திருஷ்டி. ஓகே, கேலக்ஸி ஐ மிஷன் திருஷ்டி.
கேலக்ஸியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூர், கர்நாடகா. ரைட், பெங்களூர், கர்நாடகா. மிஷன் திருஷ்டி கேலக்ஸி ஐஇ. ஓகே, வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. ஓகே, ஒரு 12 சேட்டலைட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க 2029 லான்ச் பண்ணணும்னு சொல்லி. கன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது என்ன? நிலைநிறுத்துறது. பூமி இப்படி இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 ஒரு ஸ்டேட்டாக 1 2 3 4 5 6. ஸோ இந்த லைனாக இருக்கிறது பேர் தான் கன்ஸ்டலேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இதனுடைய எம்டி கோ-ஃபவுண்டர் பார்த்துங்க. கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சுயஸ் சிங். அவரோட பேர் வந்து சுயஸ் சிங். ஓகே, அடுத்தது which Indian institute has signed a collaboration with University of Cambridge for the critical mineral observatory. கிரிட்டிக்கல் மினரல் அப்சர்வேட்டரிக்கு எந்த யூனிவர்சிட்டி கூட யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எங்கேன்னு பார்த்துருக்கோம். இந்த ஈஸ்டர்ன் இந்தியா, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. நார்த் ஈஸ்ட் கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, ஒடிசா, சத்தீஸ்கர், இந்த பீகார், இந்த மாதிரி ஏரியாக்களில். ரைட்டா, பார்த்தோமா? ஸோ அப்போது அது சம்மந்தமான ஒரு யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஹிண்ட். பாம்பே எங்கே இருக்குது? இல்லை. மெட்ராஸ் இருக்கா? இல்லை. தன்பாத் இருக்கா? தன்பாத் எங்கே இருக்குது? ஜார்க்கண்ட். ஓகே, அது வரலாம். ஐஐடி டெல்லி சென்ட்ரல் இருக்குது. ஓகே, அப்போ ஐஐடி தன்பாத் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் கூட சேர்ந்துருக்காங்க. ஓகே, ஸோ கேம்பிரிட்ஜ் எங்கே இருக்குது? யூகேயில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு சில டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஈஸியாக வந்து மைனிங் எப்படி பண்ணலாம், ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம், இதெல்லாம் பாருங்கள். கேஜிஎஃப் படத்தை வந்து பார்த்தா மட்டும் பார்த்தாது, எங்களோட டெக்னாலஜியும் பாருங்கள். சும்மா வந்துக்கிட்டு பழைய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் வச்சு நாங்களே எப்படி தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் இவங்க வந்து யூகேவோட டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா, பிளான் டு கொலாபரேட் வித் விச் கம்பெனிஸ் ஹோம் கிரவுண்ட் நேவிகேஷன் ஆப். ஓகே, டு இம்ப்ரூவ் த ரயில்வே ரிலேட்டட் நேவிகேஷன். ஓகே, நேவிகேஷன் அப்படிங்கிறது என்ன? ஜிபிஎஸ் தானே, ட்ராக் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல டோல் இருக்குது, ஸோ இந்த இடத்துல பாதை இப்படி இருக்குது. ஸோ இப்போ ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஆப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடை போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அது வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்து கூட, ஸோ கூகுள் கூட தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இந்தியாவிலே ஒரு கம்பெனி தயாரிக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா மேப்மை இந்தியா, மேப்பிள்ஸ். ஓகே, ஸோ மேப்பிள்ஸ் அவங்க கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மேப்பிள்ஸ் வந்து 1995 உருவாக்கப்பட்டது. ஓகே, இந்தியன் நேவிகேஷன் ப்ரொவைட்ஸ் த வாய்ஸ் கைடட் டைரக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புவே வந்து பாராட்டியிருக்கார் அவரோட எக்ஸில். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரட்டை அப்படிங்கிற ஒரு சாட்பாட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு வாட்ஸ்அப் அண்டு இது அது பேர் என்ன, ஃபேஸ்புக் அந்த மாதிரி. ஓகேங்களா? டெலிகிராம் அந்த மாதிரி. ஓகே, சேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து ஆர்பி வந்து ஆர்பிஸ் கன்சாலிடேஷன் இனிஷியேட்டிவ் ரிசல்டட் இன் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி எக்ஸிஸ்டிங் சர்க்குலர்ஸ். ஓகே, 9000 சர்க்குலர் இருக்குங்க. ஓகேவா? அதை கம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, கம்ப்ரெஸ் பண்ணி 238 மாற்ற போகிறாங்க மாஸ்டர் டைரக்ஷனாக. ஓகே, 9000 சர்க்குலர் இருக்குது, அது 238 மாஸ்டர் டைரக்ஷனாக மாற்ற போகிறாங்க. 11 மினிஸ்ட்ரிஸ்க்கு, 11 என்டிட்டிஸ்க்கு, அது பேர் என்ன, ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு. ஓகேங்களா? ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு. ஓகே, 30 ஃபங்க்ஷனல் ஏரியா. அப்போ 9000 அது பேர் என்ன, 9000 சர்க்குலர்ஸு, 238 மாஸ்டர் டைரக்ஷன்ஸு, 30 ஏரியாஸ், 11 ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஓகே, இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சு அப்படின்னா எக்ஸாமில் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டா? அடுத்த கேள்வி ஆர்பிஐனுடைய அதே தான் சி. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா டு ரிடியூஸ் ரெகுலேட்டரி பர்டன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் ஃபார் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஓகே, அவங்களுக்கான ஒரு விஷயமாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபோர்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபோர்ப்ஸ் நம்ம ஹூருனுடைய உமன் ரிச் லிஸ்ட் வந்து பார்த்தோம். யார்? ரோஷினி நாடார். வருண்னு நான் கூட ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். வருண் வந்து ரோஷினி நாடார் சொல்கிறான். அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து உமன் பணக்காரங்களில் வந்து முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி. ஓகேங்களா? பெண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவித்ரி ஜிந்தல் 40 பெண்களில். ஆனால் ஓவராலாக வந்து முகேஷ் அம்பானி 105. ஓகே, இந்தியாவோட டாப் பில்லியனர் வந்து ட்ராப்டு பை 9% to 1 ட்ரில்லியனாக கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முகேஷ் அம்பானி ஃபேமிலி 105, கௌதம் அதானி வந்து 92, சாவித்ரி 40.2. ஓகேங்களா? ரைட். ஓகே, அடுத்தது உமன் வந்து கேட்டிருக்காங்க.
ரிமைண்ட் ரிச்சஸ்ட், இந்தியாவினுடைய ரிச்சஸ்ட் உமன் ஃபோர்ப்ஸ். ஓகேங்களா? ஹூருன் அப்படின்னா வந்து ரோஷினி, ஃபோர்ப்ஸ் அப்படின்னா நமக்கு சாவித்ரி ஜிந்தல். ஓகே, அவங்களுக்கு வந்து ரிச்சஸ்ட் உமன் இண்டிவிஜுவலாக. ஓகே, ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா 40.2, இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா 33. அடுத்து வந்து அக்கார்டிங் டு த ரீசெண்ட் ரிப்போர்ட் WHO என்ன சொல்லுது? விச் ஆர் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ் ஆர் ஆன் ட்ராக் டு அச்சீவ் அட்லீஸ்ட் 30% ரிடக்ஷன் இன் டொபாக்கோ யூஸ் பை 2025. ஸோ 2025 30% டொபாக்கோ யூஸை கண்ட்ரோல் பண்ணணுமா? எப்படி? இவனுக்கு பான் மசாலா போட்டு பொடிச்சுன்னு துப்புறானுங்க. இதில் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு நாக்கிலே கேசரி, பான் மசாலா அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் வேறு. இதில் பான் பகார், நாக்கிலே கேசரி, நாக்கிலே குங்குமப்பூ. ஷாருக் கானுக்கு இதெல்லாம் தேவையா? எவ்வளோ கோடி? 12,500 கோடி சொத்து இருக்குது. பான் மசாலா விளம்பரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுமா? இதெல்லாம் வந்து ஓகே. இந்தியா எங்கேங்க? அது இந்தியா, நேபாள் அண்டு பூட்டான், பங்களாதேஷ், இந்த மூணும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குறைக்க போகிறாங்களாம். 25%, 2025 30% குறைக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் முடியுமா அப்படின்னு. ஓகே, G20 எனர்ஜி டிரான்சிஷன் மினிஸ்டீரியல் மீட்டிங். ஓகே, G20 வந்தாலே என்னது 2025 சவுத் ஆஃப்ரிக்கா தான். இந்தியன் சைட்லேருந்து யார் போயிருக்காங்க பார்த்துங்க? மனோகர் லால் கட்டர். ஓகே, இவர் வந்து பார்த்தா யூனியன் பவர் மினிஸ்டர் அண்டு ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவர் தான். ரைட்டா? ஓகே, விச் கண்ட்ரி இனாகிரேட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டூயல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்? டூயல் டவர் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா 3 கார்ஜஸ் டேம். ஓகே, எங்கே இருக்குது? ஜப்பான், சைனாவில் இருக்குது. ஓகேங்களா? சைனாவில் இருக்குது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு டூயல் டவர் தெர்மல் பவர் பிளான்ட்டு கோபி டெசர்ட். ஓகேங்களா? கோபி டெசர்ட்டில் சோலார் தெர்மல். ஓகே, ஸோ 3 கார்ஜஸ் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. சைனாவில் தான் இருக்குது, சைனாக்காரன். ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்கன்னா அக்டோபர் மாதத்தோட ட்ரேடுங்க. ஓகே, குளோபல் ட்ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.4% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து 95 ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபி ஒகாஞ்சோ இசீலா. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து சேவல்கோடி. ஓகே, சேவல்கோடி கிடையாது, சவல்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஓகே, நான் வந்து சேவல்கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, சவல்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து செனாப் ரிவரில் இருக்குது. செனாப் ரிவர் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற செனாப் ரிவரில் இந்த இனிஷியேட்டிவ். ஓகே, இனிஷியேட்டிவ் கிடையாது, இது பேர் என்ன? செவல்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது வந்து 1856. ஓகே, 18 × 3 எவ்வளவு? 54 + 2 56. ஓகே, 1856. ஓகே, அவ்வளோதான். 1848 கிடையாது, 1856. ரைட்டா? ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். ரைட்டா? ஓகே, ஸோ வேறு ஏதாவது வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ RRB PO கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். RRB கிளர்க்கும் அட் த சேம் டைம் வந்து ப்ரிப்பரேஷனும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண பாருங்கள். ரைட்டா? ஓகே, டாட்டா, பை.